بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق صدق الله المولانا العلي العظيم. இது குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒரு வசனம். சூரா அல் ஹஜ் அப்படிங்கிற சூரா 27வது ஆயத்து. இது இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இப்படி சொல்லுவார், ஹஜ்ஜிற்காக வேண்டி மக்களை நீங்கள் அழைப்பீராக, ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களை நீங்கள் அழைப்பீராக, இல்லைன்னா அழையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்ற மாதிரி கண்டிஷன் அது. அப்படி நீங்க அழைத்தால் யஅதூக ரிஜாலன், நடந்தவர்களாகவும் உம்மிடத்தில் அவர்கள் வருவார்கள். வஅலா குல்லி ضامري يأتين من كل فج عميق, ரொம்ப தூரமான இடங்களிலிருந்து வாகனத்தில், மெலிந்த வாகனத்திலையாவது ஒன்றை வந்து சேருவாங்க அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி தருவார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், அல்லாஹ்வே, அழைத்தல் அப்படிங்கிறது இங்கனக்குள்ள இருந்த இந்த பொட்டல் காடுல நின்று நான் அழைச்சேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய சப்தம் யாருக்கு கேட்க போகுது? எந்த மக்களுமே இல்லாத இந்த பூமியில என்னை அழைக்க சொல்றிய அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, அழைப்பது அன்ன யுனாதி யுனாதிய பின்னாசி பில் ஹஜ், அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டின்னு சொல்லி நீங்க அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு இருக்கிறத, அது வந்து அழைக்கல் அதான், உங்க மேல அந்த அழைப்பு மட்டும்தான் இருக்கிறது. அலைனல் பலாக, அதை எல்லாருக்கும் கேட்க வைக்கிறது ஏன் வேலை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு அருமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை தஃப்சீர்கள்ல கொண்டு வருவாங்க. அலைக்கல் அதான், உங்க மேல பாங்கு மட்டும்தான் இருக்கிறது, உங்க மேல பாங்கு மட்டும்தான் இருக்கு, நீங்க கூப்பிட மட்டும்தான் செய்யணும். அலைனல் பலாக, நாங்க தான் என்ன செய்வோம், அதை மக்களுடைய எல்லோருடைய காதுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது எங்க வேலை அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் அந்த இடத்துல சொன்னதாக நமக்கு இப்னு கஸீர் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தர்றான். சரி, இப்போ இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து, அத்தாவும் மகனும் சேர்ந்து அந்த காபத்துல்லாங்கிற பள்ளிவாசலை உருவாக்கி வைத்த அந்த நேரத்தில் அவங்க துவா செஞ்சாங்க, நிறைய துவாக்கள் செஞ்சாங்கங்கிறது சூரா பக்கரால் அல்லாஹ் வரிசையாக சொல்லி தருவான். எல்லாம் முடிஞ்சா ரைட்டு, இப்போ நீங்க எல்லாரையும் ஹஜ்ஜுக்கு கூப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இப்போ அப்படி ஹஜ்ஜுக்கு கூப்பிட்ட அந்த விஷயம்தான் இந்த ஆயத்துல சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜுக்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள். அப்போ இந்த அழைத்ததல் அப்படிங்கிற இந்த விஷயம் குர்ஆன் ஷரீஃப்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமக்கள், இந்த அழைத்ததல் அப்படிங்கிறதுக்கு உண்டான அதை நம்ம எல்லாருக்கும் கேட்க வைப்போம்னு அல்லாஹ் சொன்ன அந்த விஷயம் எல்லாம் அதற்கு விளக்கங்கள் சொல்லும் பொழுது, யார் யாரெல்லாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்த அழைப்பை காதார கேட்டார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஹஜ் நசீபாகும். உங்க எல்லோருக்கும் அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் அதனை கேட்க வைத்தானோ அந்த கேட்க வைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஹஜ் நசீபாயிருக்கும். அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், யாரெல்லாம் நானும் ஒரு அழைப்பு கொடுத்துக்கிறேன், அழைக்க சொன்னான். அவர்களும் அழைத்தார்கள், எல்லோரும் ஹஜ்ஜுக்கு வாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு அழைக்கும் பொழுது அவர்களுடைய அழைப்பை எவர்களெல்லாம் கேட்டார்களோ அவங்க ஹஜ்ஜுக்கு, அவங்களுக்கும் ஹஜ்ஜு நசீபாயிரும். அவங்களுக்கு என்ன ஆயிரும்? ஹஜ்ஜு நசீபாயிரும். இப்லீஸும் கேட்டானா, நான் சஜ்தா செய்யாத இடமே இல்லையே ரப்ப, எனக்கு ஒரு சான்ஸ் கூட. சரி, உனக்கு ஏன் கடன் இருக்கணும், ரைட்டு நீயும் சொல்லுன்னு சொன்னான் அல்லாஹ். அவனும் ஒரு அழைப்பு கொடுத்தானாம். அவன் கொடுத்த அழைப்பு கேட்கிறவங்களுக்கும் ஹஜ்ஜு நசீபாகுமா, அவன் கொடுத்த அழைப்பு கேட்கிறவங்களுக்கும் ஹஜ்ஜு நசீபாகுமா. இப்போ தோழர்கள் கேட்டதாக இமாம்கள் விளக்கங்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் 3 பேர் அழைத்த அழைப்புக்குமே ஹஜ்ஜு நசீபாகும்னு சொன்னா யாருடைய அழைப்பை கேட்டு நாம் எப்படி ஹஜ்ஜுக்கு போனோம் நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நாம் இப்ராஹிம் நபியினுடைய அழைப்பை கேட்டு ஹஜ்ஜுக்கு போனோமா,
நாம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பை கேட்டு ஹஜ் நமக்கு நசீபாச்சா, அல்லது இப்லீஸினுடைய அழைப்பை அதன் மூலம் நமக்கு ஹஜ் நசீபாச்சாங்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், எவர்களுடைய ஹஜ்ஜுக்கு முன்னால் உண்டான வாழ்க்கையை விட ஹஜ் செய்ததற்கு அப்புறம் உண்டான வாழ்க்கை எவர்களுடைய விஷயத்துல முன்னேற்றமாக இறைவனை நெருங்குவதனுடைய விஷயத்துல நெருக்கமாக அமைந்திருக்கிறதோ அவர்கள் இப்ராஹிம் நபியினுடைய ஹஜ் அழைப்பை கேட்டு ஹஜ் நசீபானவங்க. புரியுதுங்களா? ஹஜ்ஜுக்கு முன்னாடி உண்டான வாழ்க்கைக்கும் பின்னாடி உண்டான வாழ்க்கைக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஹஜ்ஜுக்கு பின்னால் அவர் இறைவனை நெருங்கக்கூடிய அந்த தொடர்புகள்ல ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பண்பு இருக்கும். அவர் எவருடைய ஹஜ்ஜில் இப்படி ஒரு நசீப் இருக்கோ, இவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பை கேட்டு ஹஜ்ஜுக்கு போனவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பை கேட்டு யாருக்கு ஹஜ் நசீபாச்சோ அவர் எப்படி விளங்கிக்கிடலான்னா, அவர் ஹஜ்ஜுக்கு போவார், ஆனால் திரும்ப வர மாட்டார், அங்கேயே மௌத்தா போயிடுவார். இப்லீஸினுடைய அழைப்பை கேட்டு ஹஜ்ஜுக்கு போனவங்களை இலகுவாக நாம கண்டுபிடித்து விடலாம். அவர்களுடைய ஹஜ்ஜுக்கு முன்னால் உண்டான வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதே அளவுதான் ஹஜ்ஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் இருக்கும். எந்த விதமான முன்னேற்றமும் அவர்களுடைய இபாதத்துகளையோ இறைவனை நெருங்கக்கூடிய விஷயங்களையும் எந்த முன்னேற்றமும் இருக்காது. இப்படிப்பட்டவர்களுடைய ஹஜ்ஜு இது இப்லீஸினுடைய அழைப்பை கேட்டு அவர்களுக்கு ஹஜ்ஜு நசீபானதுங்கிற செய்தியை நமக்கு இந்த அழைப்பு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து இவ்வளவு விளக்கங்கள் நமக்கு தஃசீர்கள்ல சொல்லப்படுது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த அழைக்குதல், பாங்கு சொல்றது சம்பந்தமாக வரக்கூடிய இந்த வார்த்தை வஅத்தின், அதைத்தான் இங்க அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். நீங்கள் அழையுங்கள்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொன்னதுனால யாரெல்லாம், இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு பாடமும் இதுல கொண்டு வருவாங்க. எப்படி கொண்டு வருவாங்கன்னு சொன்னா, கனவு அப்படிங்கிறதுல ஒரு ஆள் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டாரு அப்படின்னு சொன்னா, அல்லது பாங்கு சொல்வதை கேட்பது போன்று ஒருவர் கனவு பார்க்கிறார் அப்படின்னா அவருக்கு அவருடைய தோற்றத்துல நல்ல மனிதராக இருக்கிறார், எந்த கெட்ட பழக்கங்களும் வெளிரங்கத்துல இல்லை, இந்த மாதிரி நல்ல சூழல்களில் வளர்ந்த ஒரு நபர் இருக்கிறார்னா அவர் பாங்க இந்த மாதிரி கனவுல பார்த்தார்னா இந்த ஆயத்தை அவருக்கு தோதுவாக எடுத்துக்கிடணும், அவருக்கு ஹஜ்ஜு நசீபாகும் அப்படிங்கிற செய்தியை சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதாவது பாங்க கனவில் பார்த்தால், சொல்லுவது போன்றோ அல்லது கேட்பது போன்றோ கனவில் பார்த்தால் அவருக்கு உண்டான ஹஜ்ஜு நசீபாகுங்கிறத இந்த ஆயத்தை வச்சு நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றாங்க பெருமக்கள். ஆக நாம ஆரம்பங்கள்ல இருந்து பாங்கு சம்பந்தமாக பார்த்துக்கிட்டு வர்றதுனால அதனுடைய ரிலேட்டிவான ஒரு செய்திங்கிறதுனால இதை நாம என்ன செய்யறோம், இன்னைக்கு சொல்லி இருக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு செய்தியும் உண்டு. இதற்கு ஆப்போசிட்டாகவும் ஒருவர் கனவு பார்த்தாரு, அதை பாங்கு விஷயமா கனவு பார்த்தா இதுக்கு ஆப்போசிட்டாகவும் நடக்குங்கிறதுக்கு ஒரு நிகழ்வு உண்டு. வருங்காலங்களில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அமல் செய்யக்கூடியவர் பாக்கியவான்களை அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நல்ல கனவுகளை, இது போன்ற கனவுகளை கண்டு ஹஜ்ஜை நசீபாக்கி அதன் பொருட்டால் நம்மளுடைய இறைவனை நெருங்கக்கூடியவர் பாக்கியவான்களாகவும் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.